ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமிபுத்ராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் விருந்தினருக்கான படுக்கை அறை எங்கே அமைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக நிறைய இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் எங்கே வைக்கணும் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும். அப்போ அந்த பெட்ரூமை நிறைய இடத்துல கெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அது சாதகமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த இடத்துல எப்பயுமே இந்த வீட்டோட ஓனர் தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான இருக்கிற அமைப்பு. அப்புறம் வேறு சிலர் கெஸ்ட்டோட பெட்ரூம் எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா வடகிழக்கு மூலையில் போடுவாங்க. இதுவும் சாதகமாக இருக்காது. ஆனால் வடகிழக்கு மூலையில் பெட்ரூமே வரக்கூடாது. இன்னும் சில இடங்களில் தெற்கு பக்கம் போடுவாங்க. அதுவும் கரெக்டாக இருக்காது. அப்போ இந்த விருந்தினருக்கான படுக்கை, அதாவது கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எங்கே வைக்கணும் அப்படின்னா வீட்டினுடைய வடமேற்கு மூலையில் வச்சிங்கன்னா அதுதான் கரெக்டான அமைப்பு. அதுதான் சந்திர பகவானுக்குடைய இடம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சிங்கன்னா அந்த நிகழ்வு சாதகமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.